தேங்காய் பறிக்கிறதா சொன்னாங்க. அப்போ நீங்க அந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் இல்ல அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணுவோம்? இஸ் a big question mark in front of us இல்லையா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொண்டு வருவாங்க இல்லையா? அப்ப அதை என்ன பண்றோம்? ஓகே, இப்போ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் பறிக்கிறவங்களுக்கு அந்த டெக்னாலஜிஸ் தெரியுமா? தெரியாது. அப்ப அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிப்பாங்க? ஈஸியா தேங்காய் பறிச்சு கொடுத்துருவாங்க இல்லையா? சோ அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஐடியா, நம்ம அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐடியா வந்து அந்த பிசினஸ்க்கு ஃபிட்டா இருக்கணும். அப்ப யார் வந்து அந்த தொழிலை பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபிட்டா இருக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் மார்க்கெட்டுக்கும் ஃபிட்டா இருக்கணும். அது ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபிட்டா இருந்தா பத்தாது. இப்ப அந்த தேங்காய் வசி இருக்கு, தேங்காய் உரிக்கிறோம் அந்த வசி இருக்கு அப்படின்னா இந்த தேங்காய் உரிக்கிறவங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது. யாரு ஹோம்மேட் யூஸ் பண்றா, யாரெல்லாம் தேங்காய் உரிக்கிறோமோ அது எல்லாரும் யூஸ் பண்றாங்க இல்லையா? அதுதான் என்னது மார்க்கெட் ஃபிட் அப்படிங்கிறது. சோ பிசினஸ் ஃபிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது கிடையாது. சரியா? சோ அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா? சோ ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவர் யாரு? It's a person who can start a business, who can start a factors of production. அப்போ என்ன பண்ணுவாரு? ரா மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு அவர்கிட்ட அப்படின்னா என்ன பண்ணுவாரு? work in progress ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸா கொண்டு வருவாங்க இல்லையா?